அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எஸ்டர்டே நம்ம எந்த மாதிரி பார்த்துருந்தோம் அப்படின்னா, க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் கொஞ்சம் பையிங் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் லோவை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு செல்லிங் கண்டினியூ, அதாவது பார்த்தீங்கன்னா கண்டினியூஷன் ஆகும். அதோட டார்கெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் 25,665 வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆரம்பத்தில் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலே பார்த்தீங்கன்னா நேத்தோட லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே க்ளோசிங் வச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் எடுத்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த கேண்டில், ஸோ இந்த 5 மினிட்ஸ் கேண்டிலே நமக்கு நேற்று லோவை பிரேக் அவுட் பண்ணி க்ளோசிங்கும் பார்த்தீங்கன்னா கீழே வச்சிருக்கு. ஸோ ஒரு செல் கன்ஃபர்மேஷன் காலையிலே நமக்கு கொடுத்துருக்கு. ஓகே, இது இந்த அளவுக்கு இறங்கறதுக்கு என்ன சான்சஸ் இருக்கு? அதாவது நல்ல ஒரு 26,100 வரைக்கும் போன மார்க்கெட் ஸோ நேத்துமே பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங், இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங். ஓகேங்களா, நேற்று நடந்த செல்லிங்க்கு நம்ம ரீசன் பார்த்தாச்சு. என்ன அப்படின்னா, ஒரு க்ரூட் ஆயில் டிமாண்ட்ல இருக்கு. மேபி க்ரூட் ஆயில் அண்ட் நிஃப்டியும் நமக்கு ஒரு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போனனால நேத்திக்கு செல்லிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கும் செல்லிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ப்ராஃபிட் புக்கிங் கண்டுபிடிக்க முடியுமா? ப்ராஃபிட் புக்கிங் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ராஃபிட் புக்கிங்கிறது திடீர்னு நடக்கிறது தான் ப்ராஃபிட் புக்கிங். அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றாங்க அப்படின்னா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல நான் ஒரு 10,000 எதிர்பார்த்துட்டு இருப்பேன் லாபம், திடீர்னு ஒரு 25,000 லாபம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு நம்ம எதிர்பார்த்ததோட ஒரு 2.5 மடங்கு அதிகமா வந்திருக்குன்னு சொல்லிட்டு செல் அடிக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதே இன்ஸ்டிடியூஷனல்ஸ் பெரிய அளவில் பண்றப்ப, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருக்கிற இடத்துல ஒரு 2-3 ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகும். ஸோ இதை தான் ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஸோ மார்னிங் 9:15 போயிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு கரெக்டாக பார்க்க தெரிஞ்சா போதும். ஸோ நம்ம கால் ஆப்ஷன் சைடு பையிங் ப்ரெஷரா செல்லிங் ப்ரெஷராங்கிறது ஓரளவு அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ இன்ஸ்டிடியூஷனல்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு நமக்கு தெரியணும் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு பார்க்க தெரியணும். ஓகே, ஸோ நமக்கு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு இன்னைக்கு. ஸோ இது கண்டினியூஸா மேல வருமா, ஏதாவது வாய்ப்பு இருக்கா அடுத்த வாரம்? ஏன்னா இன்னைக்கு ஃப்ரைடே, வீக்கெண்ட்ல எப்பவுமே ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனா உடனே மண்டே கண்டினியூஸா ஒரு கேப் டவுன் தான் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு கேரண்டியுமே கிடையாது. ஓகேங்களா, ஸோ மண்டேவோட கேப் டவுன் என்னதான் நமக்கு யூஎஸ் மார்க்கெட்ல ஏதாவது ஒரு ஃபாலிங் நடந்தா கூட, மண்டே மார்க்கெட்ல ப்ரீ மார்க்கெட் ஓப்பனிங் செஷன்ல சப்ளை இருந்தா மட்டும்தான் கேப் டவுன் நடக்குமே தவிர, ஸோ குளோபல் மார்க்கெட்ஸை மட்டுமே வச்சுக்கிட்டு கூட கேப் டவுன் எதிர்பார்த்த முடியாது. ஓகே, இன்னைக்கு பேங்க் நிஃப்டி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ நிஃப்டி நாம எதிர்பார்த்த சப்போர்ட் வரல, அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா கொஞ்சம் புல் பேக் நடந்திருக்கு. ஸோ ஓவராலா மார்க்கெட்டை இன்னுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேலதான் இழுக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் வீக் 29th பாத்தீங்கன்னா ஃபெட் ரேட் கட் நியூஸ் இருக்கு. ஸோ ஆல்ரெடி ஃபெட் ரேட் கட் பாத்தீங்கன்னா 0.5 பேசிக்ஸ் பாயிண்ட்ஸ் லாஸ்ட் மந்த் ஒரு 2 months முன்னாடி டவுன் கட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பா இந்த தடவையும் பாத்தீங்கன்னா ஒரு 25 பேசிக்ஸ் பாயிண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ மேபி அதனால கூட இன்னைக்கு ஒரு 2 நாள் நேற்று இன்னைக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங், அப்படியே மிஞ்சி போனா கூட ஒரு திங்கள் செவ்வாய் அன்னைக்கு கொஞ்சம் செல்லிங் இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதையும் தாண்டி ஒரு ஃபெட் ரேட் கட்ல 25 பேசிக்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இறங்கிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா அங்கிருந்து அகைன் மார்க்கெட் மேலதான் வரும். ஸோ இப்போதைக்கு செல்லிங் அப்பப்ப ஒரு சின்ன சின்ன டெக்னிக்கல்ஸை வச்சு நாம செல்லிங் கன்ஃபர்மேஷன் பண்ணலாமே தவிர, ஸோ மார்க்கெட் இன்னுமே பாத்தீங்கன்னா ஒரு பையிங் ஜோன்ல தான் இருக்கு. ஓகே, இது கண்டினியூஸா இறங்குமா, இல்ல எந்த இடத்துல பை எடுக்கலாம், எந்த இடத்துல சப்போர்ட் பார்க்கலாம் அப்படிங்கிற பார்க்கறதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கால் ஆப்ஷன் செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணிருக்கிற மாதிரி தான். ஸோ எல்லாமே க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்எஸ்சில 3146 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் 1151, டிக்ளைன்ஸ் 1894. கிட்டத்தட்ட பாசிட்டிவா கம்பேர் பண்றதோட நெகட்டிவ்ல அதிகமா ஸ்டாக்ஸ்ல பணத்தை எடுத்திருக்கிறாங்க வெளியே. அன்சேஞ்ச் 101. ஸோ எஃப்ஐஎஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நேத்துல செல்லிங் ப்ரெஷர் கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் செல்லிங் நடந்திருக்கு. 52 வீக் ஹைல 56 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல 30 ஸ்டாக்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட இதுவுமே பாத்தீங்கன்னா நெகட்டிவா கம்பேர் பண்றதோட பாசிட்டிவ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா நமக்கு 52 வீக் ஹை இந்த 56 ஸ்டாக்ஸ் ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் தானே தவிர, ஸோ மற்றபடி ஒரு ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸோ இல்ல மிட் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல மேல வரல. செக்டார் வைஸ் க்ளோசிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நேத்து ஐடி செக்டார்ல கொஞ்சம் பையிங் இருந்தது. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் செல்லிங் நடந்திருக்கு. பட் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பெரிய அளவுல இறங்கல, கொஞ்சம் மாடரேட்டா தான் இருக்கு. ஸோ மற்றபடி பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, எஃப்எம்சிஜி, ஸோ எல்லாத்துலயுமே பணத்தை எடுத்து
எடுக்கிறதுக்கு மெயின் ரீசன் வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி இந்த ஃபெட் ரேட் கட் வந்து ரிசல்ட் வர்றப்ப மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த பணத்தை வந்து வெளியே எடுத்திருக்காங்களே தவிர. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு மண்டே இல்லை டியூஸ்டே இந்த 2 நாள் கொஞ்சம் மாடரேட்டாக இருந்துட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா வெனஸ்டே வந்து மேலே வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹைவேட்டே ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாருதி கொஞ்சம் நல்லா இறங்கியிருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொஞ்சம் வந்து இறங்கியிருக்கு. ஸோ மற்றபடி ஐசிஐசி பேங்க், ரிலையன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவ். ஓவரலாக ஹைவேட்டே ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் முன்ன பின்னா கொஞ்சம் லிபரலாக தான் இருக்க தவிர பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா எந்த பக்கமுமே பார்த்தீங்கன்னா பெரிய ப்ரெஷர் வந்து கிடையாது. டாப் கெய்னர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹிண்டல்கோ, ஓஎன்ஜிசி, ஐசிஐசி பேங்க், பாரதி ஏர்டெல், நெஸ்ல் அயன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர் ஸ்டாக்ஸ். டாப் லூசர்ஸ்ல வந்து சிப்லா, இந்துலிவர், மேக்ஸ் ஹெல்த், கொட்டாக் பேங்க், அல்ட்ரா சிம்கோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் லூசர்ஸ்ல இருக்கு. ஸோ டாப் லூசர்ஸ்ல இருக்கிற ஸ்டாக்ஸை விட டாப் கெய்னர்ஸ்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கு. ஸோ ஓவராலா ஸ்டாக்ஸ்ல இருந்து பணம் எடுத்தா கூட இப்போதைக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் தான் இருக்கு. ஸோ எவ்வளோ தூரம் இறங்கினா நமக்கு வந்து அகைன் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நிஃப்டியோட க்ளோசிங் 25,000 இன்னும் 4 மினிட்ஸ் இருக்கு க்ளோஸ் ஆகிறதுக்கு. 25,800ல ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ இதோட பை சைடு பிரேக் அவுட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நேற்று நம்ம சொன்ன செல் சைடு பிரேக் அவுட் தான் பார்த்தீங்கன்னா ஸோ மண்டேக்கான பை சைடு பிரேக் அவுட். ஓகேங்களா, 25,862.45க்கு மேலே கேண்டல்ஸ் ஓப்பன் வச்சிடுச்சு அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா அகைன் வந்து 26,100 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி இல்லாமல் ஒரு க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனாலும் இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணாலும் அடுத்த சப்போஸ் ஒன் வந்து இந்த 25,665.35. ஸோ இது எந்த இடங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிரா பண்ணது தான் நிஃப்டியில் இந்த ஜோன் தான். அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு ஹை பிரேக் அவுட் ஆனது பார்த்தீங்களா, ஸோ இந்த ஜோன் தான் நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் 25,665.35. ஸோ க்ளோஸுக்கு இன்னைக்கு முடிய போற க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் வச்சா செல்லிங் கண்டினியூஷன் ஆகும். ஸோ அதோட டார்கெட் வந்து 25,665.35. ஸோ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ரெக்கவரி எடுக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அதிகபட்சமா இந்த ஃபெட் ரேட் கட் நியூஸ் வரப்போகுது அப்படிங்கிறதுனால இந்த மண்டே இந்த டியூஸ்டே இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு மூவ்மெண்ட் இருக்காது. கொஞ்சம் செல்லிங் கொஞ்சம் பையிங் கலந்த மாதிரி தான் ஒரு வாலட்டிலிட்டியாக தான் இருக்குமே தவிர ஒரு ஒன் சைடு மூவ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப டவுட் தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம ஈஸியாக ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ட்ரா பண்ணி ஸோ நம்ம ட்ரேட் பண்ணாலே பார்த்தீங்கன்னா போதுமானது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸோட நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் வந்து இதுதான், இந்த ஜோன் தான். க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 83,122 இன்னொரு 700 to 800 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டவுன் எதிர்பார்க்கலாம். ஸோ மற்றபடி க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனாலும் இல்லைன்னா நாம் ஆல்ரெடி இந்த இடத்த பிரேக் அவுட் இதுதான் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸோட பிரேக் அவுட் 84,095க்கு மேலே கேண்டல்ஸ் க்ளோஸ் ஓப்பன் ஆனது அப்படின்னா கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 85,000 அகைன் வந்து ரீச் ஆகும். ஸோ பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு நிற்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன்ல தான் பேங்க் நிஃப்டி வந்து நிற்குது. ஓகேங்களா, ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணாதான் நமக்கு வந்து கீழே வருமே தவிர இப்போதைக்கு பேங்க் நிஃப்டி ரெக்கவரி தான். ஸோ இதோட பிரேக் அவுட் பாயிண்ட் வந்து 57,958.70. ஸோ இதையும் தாண்டி கேண்டில்ஸ் போனாலோ இல்லை ஒரு ஓப்பனிங் நடந்தாலோ அகைன் வந்து 58,500 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து இருக்கு. ஸோ ஓவராலா மார்க்கெட் இப்போ நிற்கிற இடம் எல்லாமே வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன் தான். ஸோ எப்போ வேணா நமக்கு பிரேக் அவுட் எடுத்து அகைன் வந்து மேலே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஒரு ஒன் சைடு பெரிய பிளட் பாத்னா இப்போதைக்கு வந்து நடக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ இன்னைக்கு நேற்று நடந்தது ப்ராஃபிட் புக்கிங் பேஸ்ட் ஆன் நெக்ஸ்ட் வீக் நமக்கு ஃபெட் ரேட் கட் இருக்கிறதுனால. ஓகே, இப்போ அகைன் வந்து 27 இப்போ நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. நேற்று நான் சொன்ன இடம் 27,382.05. ஸோ 215 மினிட்ஸ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அகைன் வந்து நமக்கு வந்து 27,700. ஸோ சேம் வந்து மிட் கேப் நிஃப்டி. ஸோ எல்லாமே வந்து நல்ல சப்போர்ட் ஜோன்ல நிற்குது. அது மட்டும் இல்லாமல் பிரேக் அவுட் பாயிண்ட் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டினியூஸாக நமக்கு பை தான் எடுக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம். க்ரூட் ஆயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம காலையில் வந்து என்ன மாதிரி சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த 5,745 பிரேக் அவுட் பண்ணால் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ பிரேக் அவுட் ஆகட்டும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பை வந்து ஆக்டிவேஷன் வந்து ஆகும். இல்லை அப்படின்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இந்த 5,329 வந்ததுக்கப்புறம் ஸோ நம்ம வந்து பை வந்து பண்ணலாம். ஸோ இங்கேருந்து இங்கே ஏதாவது ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா
டவுட் தான், இந்த இடத்துல செல்லிங்கிறது டவுட் தான். கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த 5475 பிரேக் அவுட் பண்ணா வேணா ஸோ நம்ம பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அதோட டார்கெட் வந்து 70 to 80 பாயிண்ட்ஸ். இந்த இடம் 5588 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து இங்கே இறக்குனதுக்கான செல்லிங்கிறது சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. அதுக்கு பதிலாக நம்ம இந்த இடத்துல சேஃபாக ட்ரை பண்ணால் ஸோ 5588 வரைக்குமே கூட ஸோ நம்ம டார்கெட் வந்து அச்சீவ் வந்து ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸ் வந்து நேற்று வந்து நமக்கு வந்து க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா வந்து செல்லிங் சைடு தான் கொடுத்துருக்கு, அதாவது சப்ளை தான் கொடுத்துருக்கு. ஸோ இருந்தாலுமே இப்போ ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் வந்து வந்திருக்கு. என்ன அப்படின்னா எல்என்ஜி டிமாண்ட் ஃபியூல் ஸ்ட்ராங் தேர்ட் குவார்ட்டர் ஃபார் பேக்கர் ஹக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேக்கர் ஹக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு வந்து டிமாண்டில் இருக்கு, அதாவது நேச்சுரல் கேஸ் வந்து டிமாண்டில் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க ப்ராஃபிட்ஸ் வந்து 20% அந்த இயர், ஒரு இயருக்கு வந்து 20% ப்ராஃபிட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ கூட அவங்களுக்கு வந்து ஒரு டிமாண்ட்ல தான் இருக்கு, அதையும் தாண்டி வந்து ஆர்டர்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு நியூஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேச்சுரல் கேஸுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸ் அப்படின்னு சொல்லலாம், ஒரு டிமாண்டான நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால 294.3 பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நம்ம வந்து பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து 304 வரைக்கும் ஒரு 10 பாயிண்ட்ஸ் பக்கம் அப்சைட் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி இல்லாமல் செல்லிங் போகணும் அப்படின்னா லோவாக பிரேக் அவுட் பண்ணால் செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு லோ வந்து 288.3. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு வந்து ஒரு 7 to 8 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நேச்சுரல் கேஸ் இந்த பாசிட்டிவ் நியூஸ்னால 294.3ங்கிறது பை சைட் பிரேக் அவுட். சப்போஸ் இது பிரேக் அவுட் பண்ணலை அப்படின்னா அகைன் வந்து 288.3 பிரேக் அவுட் பண்ணா ஸோ அகைன் வந்து கீழே வரும். ஸோ நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து டிரா பண்ணல. நேச்சுரல் கேஸுக்கு பை சைட் பிரேக் அவுட் பாயிண்ட்டும் செல் சைட் பிரேக் அவுட் பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா டிரா பண்ணியிருக்கேன். ஓகே, கோல்டு வந்து இறங்கிட்டு இருக்குங்க. எவ்வளவு தூரம் இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னா கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு, இப்போ வந்து இறங்கிட்டு இருக்கு. ஸோ கோல்டோட நெக்ஸ்ட் சப்போர்ட் எந்த இடம் அப்படின்னா நான் வந்து இதுலயே டிரா பண்ணி காட்டுறேன். கோல்டில் அதாவது இந்த இடம் நெக்ஸ்ட் சப்போர்ட்ஸ் ஆன் கோல்டுக்கு வந்து 1,19,986 கிட்டத்தட்ட இன்னொரு 4,000 பாயிண்ட்ஸ் போக டவுன் எடுத்தா வேணா நமக்கு அடுத்த சப்போர்ட் ஜோன் வந்து 1,19,986 கோல்டை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ஈவினிங் கண்டிஷன்ஸ். நமக்கு என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக்ஸ்ல பார்த்தோம், ஒரு ஹீட் மேப் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் ரெட்டாக தான் இருக்கு. அதிகபட்சமாக கொட்டாக் பேங்க், ஹிந்து யூனிலிவர், சிப்லா, ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல இருந்து பணத்தை வந்து கொஞ்சம் வெளியே எடுத்துருக்கிறாங்க. ஸோ மற்றபடி ஹைவே டெஸ்ட் ஸ்டாக்ஸ்னு எதுவுமே கொஞ்சம் பாசிட்டிவ் வந்து கிடையாது. பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஸோ கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. பிரேக் அவுட் பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன், அதாவது 25,862 நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் பாயிண்ட். ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணால் பை வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி இல்லாமல் க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் வச்சா ஸோ இந்த சப்போர்ட் வரைக்கும் வந்துட்டு அகைன் வந்து மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மண்டேக்கான நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் கண்டிஷன்ஸ். ஓகே, ஸோ 2 நாளில் டைம் இருக்கு. இவர் ஏதாவது பண்றாரான்னு பார்க்கலாம், ட்ரம்ப் ஏதாவது நியூஸ் ஏதாவது ட்விட் பண்றாரா அப்படின்னு பார்க்கலாம். கண்டிப்பா இன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்சு நைட்டு ஒரு 7:30 ஒரு 8 மணிக்குள்ளார ஏதாவது ஒரு நியூஸ் வந்து கண்டிப்பா வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா எப்பவுமே அவர் வந்து ஃப்ரைடே ஈவினிங் தான் கோயில் வீலுக்கு போயிட்டு வந்து பொறுமையா வந்து நியூஸ் வந்து அப்டேட் பண்ணுவாரு, இல்லை ட்விட் பண்ணுவாரு. இன்னைக்கு நைட்டு இல்லைன்னா நாளைக்கு காலையில கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு நியூஸ் வந்துடும். அதே மாதிரி நான் திங்கக்கிழமை நாளைக்கு ஏதாவது ஒரு டாரிஃப் போட்டால் கூட திங்கக்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா அந்த டாரிஃபையே மறக்காத மாதிரி வேற ஏதாவது வந்து ஒரு நியூஸ் கொடுப்பாரு. இதை தான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. பார்க்கலாம் இன்னைக்கு ஈவினிங் இல்லை நாளைக்கு நைட்டு. ஸோ கண்டிப்பாக நான் டெலிகிராம் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியுமே பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.